வணக்கம், welcome to my YouTube channel. This video is sponsored by Eduquest. Eduquest வந்து என்னென்னா, இது என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா, ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் அண்ட் மோர் இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரொவைட்ஸ் செல்ஃப் பேஸ்ட் அண்ட் லைவ் கிளாஸஸ் வித் எக்ஸ்பர்ட் மென்டார்ஸ். Gamified learning helps students practice with real world projects. Courses available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி நாம் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1/3 கப்பில் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஓரளவுக்கு அந்த ஒரு அரோமா வர வரைக்கும் வந்து வறுத்துக்கலாம். இல்லைனா லைட்டாக கலர் மாறிக்கும். இந்த அளவு மாறினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வந்து இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 hours வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இது கூடவே 1.5 வரமிளகா சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் தேவைப்பட்டால் சால்ட் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம குழம்புல கூட சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்தளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பச்சை பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு. மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நீங்கள் அப்படியே டேரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த சுண்டல்லாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு 2 hours ஊற வைக்க சொன்னேன். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் இதில் தான் போடுறேன், சுண்டலில் போடல. ஸோ வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதில் போட்டிருந்தீங்கன்னா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை வந்து சேர்த்துடலாம் தண்ணியோட. தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்தளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.